ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் ஜெயந்தி இருந்துட்டு என்னை மன்னிச்சிடுங்க, நான் என் ஹஸ்பண்ட்க்கு முன்னாடி எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் என் அப்பா அம்மா கிட்ட சொல்லி நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன். அந்த நேரத்தில் தான் அவர் உங்களை பற்றி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னேன். அதனால தான் உங்கள் வீட்டுக்கும் வந்து உங்கள் எல்லாரையும் நான் பார்த்து பேசி அவருக்கு முன்னாடி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் நான் நிச்சயதார்த்தத்துக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தேதி குறித்தோம். ஆனால் திடீர்னு அவர் வந்து என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், நான் புரிஞ்சுக்காம தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசினார். அதனால தான் அவரை மன்னிச்சு ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் இருந்தாலையும் நான் அவரோட ஒரு 3 வருஷம் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நிலா இருந்துட்டு, அப்படி உங்கள் ஹஸ்பண்ட் எப்படிங்க இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இதோ இவர் பேர் ராகவ், இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ராகவோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதை நிலா பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இவர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாம் இவர் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சேரன் இருந்துட்டு, நிலா இவர் உன்னோட எம்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாண்ணே இவர் என்னுடைய எம்டி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் வந்து சொல்ல கேட்காம பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. அது கொஞ்ச நாள் லாஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம